கடைசி காலத்திலே வந்துவிட்டோம். நம்மை சுற்றிலே நடக்கிற நிகழ்வுகள் அந்தி கிறிஸ்து ஆளுகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியம் நடக்கிறது. இன்னொரு பக்கத்தில் இயேசுடைய வருகைக்கு ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறதென்ன? இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வரக்கூடிய ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 54வது வசனத்தில், பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அப்படியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அப்படியும் ஆகும். அதாவது இனி மழை வரும், மேகம் வந்து விட்டது, கிழக்கில் மேகம் கருத்து இருக்கிறது, இனி மழை பெய்ய போகிறது, மழை காலம் ஆரம்பித்து விட்டது, உங்களுக்கு கணிக்க தெரிகிறது. டிசம்பர் மாதம் ஆகி பனி பெய்ய ஆரம்பித்த உடனே பனி பெய்ய ஆரம்பிச்சிட்டு இனி மழை பெய்யாது சொல்கிறீங்க தானே? தெரியும் தானே உங்களுக்கு? வயசான அம்மாமாருக்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. காலம் மாறிட்டு இனிமேல் மழை வராது, இல்லை மழை வரும்னு சொல்கிறாங்களே, இதை பனி பெய்யுதில்ல, மழை வராது. காலத்தை நிதானிக்க நமக்கு தெரியும். இது கோடை காலம், இது மழை காலம், இது பனி காலம், அதனால் இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு கணிக்க தெரிகிறது. அதை தான் இயேசு சொல்லுகிறார். உங்களால் காலத்தை கணிக்க தெரிகிறது. மழை வரும், வராது, இனி பனி பெய்து விட்டது, இதெல்லாம் உங்களுக்கு கணிக்க தெரிகிறதே. இந்த காலத்தை நீங்கள் நிதானியாமல் போகிறது என்ன? அப்போ கடினமான ஒரு வார்த்தை சொல்கிறார், மாயக்காரரே அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஜனங்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை குறித்த உணர்வில்லாமல் இருந்ததுனால ஆண்டவர் வேதனையோடு இந்த வார்த்தை சொல்லுகிறார். உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது, இந்த காலத்தை ஏன் உங்களுக்கு நிதானிக்க தெரியவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது கடைசி காலம். ஏன்னால் பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம், இப்போ நம்ம வாழ்வது கடைசி காலம். இந்த காலத்தை தான் நம்ம நிதானித்து கொள்ள வேண்டும். நாம் வந்திருப்பது கடைசி காலம். அப்படின்னா உலகத்தின் முடிவு காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உலகத்தின் முடிவு காலத்திலே நம்ம வந்திருக்கிறோம், கடைசி காலத்திலே நம்ம வந்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்திற்கு என்ன அடையாளம்? இந்த கடைசி காலம் ஏன் முக்கியமான காலம் என்றால், இந்த காலத்தில் தான் இயேசு திரும்ப வரப்போகிறார். அவருடைய வருகையின் காலம் என்று கூட நாம் சொல்லலாம். அதனால தான் இந்த காலத்தை நம்ம நிதானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ இது கடைசி காலம் என்பதற்கு என்ன அடையாளம்? எதை வைத்து நிதானிப்பது? ஆண்டவர் நிதானியுங்கள் என்று சொல்லுகிறாரே, எதை வச்சு நம்ம நிதானிப்பது? பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரம், வேதத்தை திருப்பி பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், இயேசு ஒலிவமலையில் உட்கார்ந்திருக்கும் போது சீஷர்கள் என்ன கேட்குறாங்க? வாசிங்க. சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். சீஷர்கள் இயேசுவிடத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இதை பற்றி விவரமாக கேட்குறாங்க. பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இது கடைசி காலம், உலகத்தின் முடிவு காலம் என்பதற்கு என்ன அடையாளம்? இதைத்தான் நம்ம இப்போ கேட்க வேண்டும். இது ஆண்டவரே சொல்லுகிறார், காலத்தை நிதானியுங்கள் என்று. அப்படின்னா இது கடைசி காலம், இயேசுடைய 2ஆம் வருகையின் காலம். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு இந்த அதிகாரத்தில் தொடர்ச்சியாக நிறைய காரியம் சொல்லுகிறார். லூக்கா 21ஆம் அதிகாரத்திலும் முழுவதும் இதை குறித்தே ஆண்டவர் பேசுகிறார்.
இதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அதில் முக்கியமாய் சொல்ல போனால் ஒரு சில காரியத்தை ஆண்டவர் குறிப்பாய் சொல்லுகிறார். என்னவென்றால், ஒன்று 7வது வசனம் முதல் 6வது வசனம் பாருங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பார்த்தீங்களா, யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள். இன்றைக்கு யுத்தம் செய்தி நிறைய கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உலகத்தின் சில பகுதிகளில் தொடர்ச்சியாக யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் யுத்தம் சில மாதத்தில் முடியும்னு நினச்சா வருஷத்தை தாண்டி விட்டது. யுத்தம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இஸ்ரவேல் இந்த பலஸ்தீனா என்ற தீவிரவாதிகள் யுத்தம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. ரத்தம் சிந்தப்படுகிறது. லெபனான் யுத்தத்தில் குதித்து விட்டது. இன்னொரு பக்கத்தில் சீனா தேசத்தினுடைய போர்க்கப்பல்கள் தைவானுடைய கடற்பகுதியில் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த சமயத்திலும் தைவானோடு யுத்தம் பண்ணக்கூடும் என்ற செய்தி வருகிறது. தைவான் சின்ன நாடு. அங்கே உள்ள எல்லாரையுமே நீங்கள் போர் பயிற்சி எடுத்துக்கொள்ளணும், சீனா எந்த நேரத்தில் நம்மை தாக்கக்கூடும் என்பதாக அரசாங்கம் அறிவித்து யுத்தத்துக்கு மக்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். இன்னொரு பக்கத்தில் வளைகுடா நாடுகளில் 2 நாடுகளுக்கு சில வருஷமாக யுத்தம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அங்கே யுத்தத்துக்கு முடிவு வந்த பாடில்லை. இந்த மாதிரி உலகத்தில் பல தேசங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சில தேசங்களில் உள்நாட்டு யுத்தம் நடைபெறுகிறது. மியான்மர் தேசத்தில் உள்நாட்டு யுத்தம், இராணுவத்திற்கும் மக்களுக்குமான யுத்தம் நடைபெறுகிறது. இன்னும் சில தேசங்களில் கூட இராணுவத்திற்கும் மக்கள் படைக்கும் நடக்கிற யுத்தங்கள் நடக்கிறது. அப்போ யுத்தத்தின் செய்திகள் வேகமாக பெருகி கொண்டே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அது வேதத்தில் ஆண்டவர் சொன்ன முக்கியமான அடையாளம். 7வது வசனம் வரும்போது பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள். ஆண்டவர் இயேசு சொல்றார், முக்கியமான இன்னும் 3 காரியம் சொல்றார். ஒன்று பஞ்சங்கள், இன்னொன்று பூமி அதிர்ச்சிகள். இப்போ பாருங்க, பூமி அதிர்ச்சி இப்போ தான் சிரியாவில், துருக்கியில் அந்த பூமி அதிர்ச்சி உண்டாகி ஆயிரக்கணக்கான பேர் மரிச்சாங்க. அந்த செய்தி முடிஞ்சு அவங்க இன்னும் ரெனோவேட் பண்ணவே இல்லை, பாதிப்பில் இன்னும் மீண்டு வரவே இல்லை. ஆப்கானிஸ்தானில் இப்போ பூமி அதிர்ச்சி உண்டாகி 1000க்கு மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க. இடிபாடுகளை அகற்றி கொண்டு இருக்கிறாங்க. உலகத்தின் பல நாடுகளில் பூமி அதிர்ச்சிகள் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் பூமி அதிர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன முக்கியமான அடையாளங்கள். இனி பெரிய அளவில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகி பாதிப்பை உண்டாக்கும் என்று லூக்கா 21 அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார். இதெல்லாம் நடக்கும்போது நம்ம சாதாரணமாக எங்கோ அது நடக்குது என்று நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். அதில் வேதம் என்ன சொல்லுகிறது, இயேசு அதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? அப்போ இந்த பூமி அதிர்ச்சிகளும் இந்த யுத்தங்களும் எதை நமக்கு தெரியப்படுத்துகிறது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த காலத்தை உணராமல் இருக்கிறது என்ன என்பதாக ஆண்டவர் கோபத்தோடு சொல்லுகிறார். அப்போ யுத்தங்களின் செய்திகள், பஞ்சம். இன்றைக்கு பஞ்சம் உலக அளவில் பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. இலங்கை தேசத்தில் பஞ்சம். வாரத்திற்கு 20 லிட்டர் பெட்ரோல் தான் போட முடியும் 4 வீலருக்கு. 2 வீலர்னால் இன்னும் குறைவாகத்தான். இலங்கையில் எந்த பகுதிக்கு போனாலும் நீங்கள் பெட்ரோல் போட முடியாது. எல்லாமே உங்களுக்கு QR கோடில் பதிவு பண்ணாதான் பெட்ரோல் போடுவாங்க. அதனால் வாகனங்கள் அதிகமாக வெளியே பார்க்க முடியவில்லை. விலைவாசிகள் ஏறிவிட்டது. கவர்மெண்டில் வேலை செய்கிற மக்களுடைய சம்பளம் பாதியாய் குறைக்கப்பட்டு விட்டது. சம்பளம் குறை, விலைவாசி ஏறிவிட்டது, வாழ்வது ரொம்ப கடினம். இலங்கை தேசத்தில் நிறைய மக்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட பழகிவிட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. 3 வேளை சாப்பிட்டவங்க சாப்பாடு இல்லாததுனால 2 வேளை சாப்பிட்டுக்கு வாழ்வதற்கு பழகிவிட்டார்கள். இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. பஞ்சம். அதே மாதிரி பாகிஸ்தானில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட பஞ்சம். பாகிஸ்தான் தேசத்தில், ஆப்கானிஸ்தான் தேசத்தில் பஞ்சம். மக்கள் உணவுக்காக கஷ்டப்படுகிற சூழ்நிலை. சோமாலியாவில், ஆப்பிரிக்காவின் சில நாடுகளில் பஞ்சம். உணவில்லாமல் மக்கள் மரித்து கொண்டிருக்கிற செய்திகள்
நாம் திரளாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஒரு ஆப்பிரிக்கா நாடு, இந்த மாதிரி தேசம் என்றெல்லாம் சொல்லுவோம். ஐரோப்பா நாடுகள், செல்வ செழிப்பான தேசங்கள், ஐரோப்பா நாடுகள், அங்கே பஞ்சம். தெரியுமா உங்களுக்கு? பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க, தமிழ் சபை பாஸ்டர். அவங்க சொன்னாங்க, பிரதர், இலங்கை தேசத்தை விட பிரான்ஸ் தேசம் ரொம்ப மோசமான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறது, பொருளாதார பாதிப்பு. அதனால் பெட்ரோல் போடுவதற்கு ரேஷன், அவங்க நீங்கள் கேட்குற அளவுக்கு பெட்ரோல் கிடைக்காது, ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தான் தருவாங்க. வீடுகளில் சமையல் கேஸ் பயன்படுத்துவதற்கு ரேஷன், ஒரு நாளைக்கு இவ்வளோ கேஸ் தான் பயன்படுத்தணும். மின்சாரம் பயன்படுத்துவதற்கு ரேஷன். பஞ்சம் வந்து விட்டார். எங்கள் பிரான்ஸ் தேசத்தில் பஞ்சம். அது மாத்திரமல்ல, இங்கிலாந்து தேசத்தில் லண்டனில் இருக்கிற ஒரு குடும்பத்தாரோடு பேசும்போது சொன்னாங்க, இங்கே என்ன நடக்குது தெரியுமா? என்ன விஷயம் என்று கேட்டேன். லண்டன் பட்டணத்தில் காலையில் 6 மணிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கியூவில் நிற்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்டேன். இலவசமான ரொட்டி துண்டுக்காக, பாலுக்காக. என்ன சொல்கிறேன்னு கேட்டேன். பஞ்சம் வெளியில் தெரியல, நிறையா பல தேசங்கள் இன்றைக்கி பஞ்சத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறுகிறது. லண்டன் பட்டணத்தில் நடக்கிறது. சில வாரங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலிருந்து வெளிவருகிற ஒரு டெய்லி நியூஸ் பேப்பரில் ஒரு படத்தை நான் பார்த்தேன். ஆயிரக்கணக்கான பேர் கியூவில் நிற்கிறாங்க, பெரிய கியூ. இவங்க எதுக்கு இவ்வளோ பெரிய கியூவை நிற்கிறாங்க? அது எதுக்கு செய்தியாக ஃபோட்டோ போட்டிருக்காங்களேன்னு என்ன செய்தின்னு வாசித்தேன். ஜெர்மனி தேசத்தில், ஜெர்மன் தேசம் ஐரோப்பாவில் உள்ள செல்வம் கொளித்த தேசமாக இருந்தது. ஜெர்மன் தேசத்தில் ஒரு துண்டு ரொட்டிக்காக மக்கள் காலையில் கியூவில் நிற்கிறாங்க, இலவச ரொட்டிக்காக. சாப்பிட வழி இல்லை, சம்பாதிப்பதற்கு வழி இல்லை. பஞ்சம். ஜெர்மன் தேசத்தில் பஞ்சம். பிரிட்டிஷ் என்று அழைக்கப்படுகிற லண்டன் மாநகரில் பஞ்சம். ஐரோப்பா நாடுகளில் பஞ்சம் வந்து விட்டது. பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? நம்ம நிறைய பேர் உலகத்தில் என்ன நடக்குன்னே தெரியல, நம்ம அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இது மாதிரி உணர்வில்லாமல் இருக்கிறது என்ன? காலத்தை நிதானியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனித்தால் நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அதனால பஞ்சங்கள் வேகமாய் பரவுகிறது. இந்தியா தேசத்தில் பஞ்சம் தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் ஒரு நாளைக்கு பல கோடி பேர் ராத்திரியில் பசியோடு கூட அவங்க தூக்கத்துக்கு போகிறாங்க. சாப்பிட ஒன்றுமில்லாததுனால பல கோடி பேர் என்பதாக பத்திரிகை செய்தி சொல்லுகிறது. அரசியல்வாதிகள் டிவியில் பேட்டி கொடுக்கிறாங்க, இத்தனை சதவீத மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள் இந்தியாவில் என்று. ஒரு பக்கம் பணக்காரன் ஆகி கொண்டே இருக்கிறான். நாட்டை ஏமாத்துகிறவனும் சுரண்டுகிறவனும் பணக்காரன் ஆகிறான். ஏழைகளும் கஷ்டப்படுகிற மக்களும் பசியோட படுக்கைக்கு போகிறார்கள். இந்தியாவில் சில பகுதிகளில் பஞ்சம். அமெரிக்கா தேசம் எவ்வளோ செல்வம் கொளித்த தேசம். இந்த முறை நான் போயிருந்த போது வீடு இல்லாத மக்கள் அநேகர். அவங்க கையேந்தி நிற்கிறாங்க, வீட்டை வாடகை கொடுக்க முடியல. சாப்பாட்டுக்கு இலவச சாப்பாடு கொடுக்கிற இடங்கள் அமெரிக்காவில் பெருகி கொண்டிருக்கிறது. ஹோம்லெஸ் பீப்புள், வீடு இல்லாத மக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். உலகம் எங்கிலும் ஒரு பஞ்சம் தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் கண்முன்னால் நிறைவேறுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், காலத்தை நிதானியுங்கள். நீங்க உங்களை மாத்திரம் பார்க்காதங்க, உலகத்தில் என்ன நடக்கிறது என்று கவனித்து பாருங்கள். இந்த காலத்தை நிதானியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு ஆண்டவர் அடையாளம் என்னவென்றால், COVID-19 இந்த கொரோனா கொள்ள நோய் தான் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கினர். நம்ம நினைப்போம் கொள்ள நோய் அந்த காலத்திலேருந்தே வந்திருக்குது. இந்தியாவில் ஒரு காலத்தில் காலரா என்ற கொள்ள நோய் வந்து எவ்வளோ பேர் மரித்தாங்க. ஆனால் 1918 ஸ்பெயின் தேசத்தில் ஐரோப்பாவில் ஸ்பானிஷ் ஃப்ளூ என்கிற கொள்ள நோய் வந்தது. லட்சக்கணக்கான பேர் மரித்தாங்க. ஆனால் அந்த கொள்ள நோய் ஸ்பெயின் அது பக்கத்தில் உள்ள நாடுகளை மட்டும் பாதித்தது. இந்தியாவுக்கு வரலை, அமெரிக்காவுக்கு வரலை, மற்ற நாடுகளை தாக்கவில்லை. அதே மாதிரி 1976 ஆப்பிரிக்காவில் இபோலா என்கிற கொள்ள நோய் வந்தது. அந்த நோய் நைஜீரியா,
அந்த தேசத்தின் சில பகுதிகளை பாதித்தது. ஆப்பிரிக்காவில் உள்ள மற்ற நாடுகளை கூட அந்த கொள்ளை நோய் தாக்கவில்லை. இந்தியாவுக்கு அந்த கொள்ளை நோய் வரவில்லை, சிங்கப்பூருக்கு வரவில்லை, அமெரிக்காவுக்கு வரவில்லை. அந்த பகுதியில் மட்டும் பாதித்ததை பார்க்கிறோம். 2003 வருஷம் சார்ஸ் என்கிற கொள்ளை நோய் ஆசியாவிலே வந்தது. அது சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற தேசங்களுக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கினர். ஆனால் அந்த கொள்ளை நோய் இந்தியாவுக்குள்ளே வரவில்லை. இப்படி கொள்ளை நோய்கள் வந்தாலும் அந்தந்த பகுதிகளில் மட்டும் பாதிப்பை உண்டாக்கினது. ஆனால் முழு உலகத்தையும் பாதித்த ஒரு கொள்ளை நோய் 2019 வந்த கொரோனா கொள்ளை நோய் தான். நல்லா அறிந்து கொள்ளுங்க, உலகம் முழுவதிலும் ஒரே நேரத்தில் பாதிப்பை உண்டாக்கின கொள்ளை நோய். இந்தியாவிலையும் பஸ்ஸு ஓடவில்லை, அமெரிக்காவிலும் பஸ்ஸு ஓடவில்லை, இங்கிலாந்திலும் பஸ்ஸு ஓடவில்லை, ஆப்பிரிக்காவிலும் பஸ்ஸுகள் ஓடவில்லை. எங்கேயுமே ட்ரெயின் ஓடலை. ஸ்கூல்கள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது, கடைகள் மூடப்பட்டது. எல்லாரும் மாஸ்க் போடுங்கன்னு சொன்னாங்க. உலக நாடுகள் அத்தனையிலும் நடந்த பாதிப்பை உண்டாக்கின ஒரு கொள்ளை நோய் இந்த கொரோனா கொள்ளை நோய் தான். இது மிக முக்கியமான அடையாளம். எப்படி சொல்றீங்க? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும். இயேசு சொன்ன முக்கியமான அடையாளத்தை கவனிங்க. கடைசி கால ஆபத்துகளை இயேசு சொல்லிக்கொண்டே வருகிறார். லூக்கா 21 அதிகாரத்தில் கொள்ளை நோய் வரும், இந்த மாதிரி பஞ்சம் வரும், பூமி எதிர்ச்சி வரும், கடல் கொந்தளிப்பு அழிவுகள் வரும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புவாங்க. இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வரும்போது பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல வரும், ஒரு ஆபத்து வரும். அதுதான் மிக முக்கியமான அடையாளம். உலகம் முழுவதையும் பாதித்த ஒரு கொள்ளை நோய் கொரோனா கொள்ளை நோய். கொரோனா கொள்ளை நோய் COVID-19 இதுதான் மிக முக்கியமான அடையாளம். நல்லா அறிந்து கொள்ளுங்க, கவனம் செலுத்துங்க. ஏதோ கொள்ளை நோய் வந்துச்சு போச்சுது, இன்னும் அவ்வளோதானே சாதாரணமாய் நினைத்து கொள்ளுகிறோம். ஏன் அது வந்தது, எப்படி வந்தது, அது நமக்கு என்னத்தை போதிக்கிறது, அதை பற்றி பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதை நாம் கவனிக்க வேண்டும். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை கவனிப்பதே இல்லை. என்ன நடக்கிறது என்று கவனிக்காததுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு புத்தி இருக்குதான்னு கேட்குறார். நீங்கள் கொஞ்சம் புத்தி இருக்குதா உங்களுக்கு? நீங்கள் உலகத்தில் நடக்கிறது கொஞ்சம் பாருங்க, எச்சரிக்கையாக இருங்க என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இயேசு சொன்ன முக்கியமான வார்த்தை, பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவரையும் பாதிக்கிற மாதிரி வரும். இனி வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாமே ஒரு தேசத்தில் வராது. பாருங்க, பூமி அதிர்ச்சி இப்போதான் சிரியாவில், துருக்கியில் வந்தது, இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து விட்டது. இதே மாதிரி பாதிப்புகள், இயற்கை அழிவுகள் இந்தியாவின் வட மாநிலங்களிலே வந்து விட்டது. இன்னும் பல தேசங்களிலே தீவிரமாய் வரப்போகிறது. யுத்தம் பல தேசங்களிலே நடக்க ஆரம்பித்திருக்கிறது. பஞ்சம் பல தேசங்களிலே காணப்படுகிறது. இதுதான் இயேசு சொன்ன மிக முக்கியமான காரியம். இது மிக முக்கியமான அடையாளம். கடைசி காலத்தில் உலக நாடுகளை பாதிக்கிற அளவு தீமைகள் வரும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற விஷயம். அப்படியானால் ஆண்டவர் எச்சரித்தபடி உலகத்தின் முடிவு சமீபமாகிவிட்டது. இதை நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் 50 வருஷம் வாழுவோம், இன்னும் 4 தலைமுறை இருக்கும். தயவு செய்து அப்படி எண்ணிக்கொண்டிருக்காதிருங்கள். நிறைய தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள், வேதத்தை ஆராய்கிறவர்கள் சொல்றாங்க, எல்லாம் கவனித்து பார்த்தால் ஒருவேளை நம்ம தான் கடைசி தலைமுறையாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு ஆண்டவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த காலத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன, எதன் மேலே கவனம் செலுத்த வேண்டும்? அப்போ இது கடைசி காலம், உலகத்தின் முடிவு காலம். அப்படின்னா இயேசுடைய வருகையின் காலம். இனி என்ன நடக்க போகிறது, இனி என்ன சம்பவிக்க போகிறது என்றால் 2 காரியம். ஒன்று இயேசுவனுடைய வருகை, ஆண்டவருடைய ரகசிய வருகை. சிலர் சொல்லுவாங்க, ரகசிய வருகை பைபிளில் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் திருடனை போல வருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
அவருடைய வருகை திருடனை போல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில காரியங்கள் ஓமையாக சொல்லப்படும். திருட சொல்லிட்டு வரமாட்டான். காலையில் 3 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு திருட வருவேன் சொல்லிட்டா வருவான்? ரகசியமாய் வருவான், தெரியாமல் வருவான். அப்படிதான் இயேசுடைய வருகை. ரகசிய வருகை என்பது அதுதான். அவர் மத்திய ஆகாயத்தில் நிற்பார், எக்காலம் தொனிக்கும், கிறிஸ்தவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் கண்ணிம நேரத்திலே மறுரூபமாக்கப்பட்டு நம்ம மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்போம். இதான் வேதத்தில் சொல்லப்பட்டது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள். அங்கிருந்து ஆண்டவர் ஆயத்தமானவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், அந்நிய பாஷெல்லாம் பேசுகிறேன், அதனால நான் பறந்துடுவேன், தயவு செய்து அப்படி நினச்சி ஏமாந்து போயிடாதங்க. அதாவது இதெல்லாம் அவசியம். ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும், ஞானஸ்தானம் பெறணும், சபைக்கு போகணும், இதெல்லாம் அவசியம். இது மாத்திரம் வச்சுட்டு பரலோகத்துக்கு பெற முடியாது. ஆயத்தமாக இருக்கிறவங்க, அவரை சந்திக்க ஆயத்தம், தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. 10 கன்னிகளும் ரெடியாக இருந்தாங்க, மணவாளனை சந்திக்க தான் வந்தாங்க, போகிறோன்னு. ஆயத்தமாக இருந்தவங்க போயிட்டாங்க, ஆயத்தம் இல்லாதவங்க கைவிடப்பட்டாங்க. அதனால் ஆயத்தமாக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். நம்மை வருகைக்கு ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அப்போ ஒன்று இயேசுடைய வருகை. அவர் வந்த உடனே அடுத்த வினாடியிலே இந்த உலகத்தில் நடக்க போகிற இன்னொரு சம்பவம் அந்தி கிறிஸ்துவின் வருகை, அந்தி கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு. இயேசுடைய ரகசிய வருகை ஆயத்தமானவங்க எடுக்கப்பட்ட உடனே அந்தி கிறிஸ்து உலகத்தில் வெளிப்படுவான். அதுவரைக்கும் அவன் வெளிப்பட மாட்டான். அவன் இயேசு போன பிறகுதான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு மனிதன், ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவன் எழும்புவான். முழு உலகத்தை அவன் ஆட்சி செய்வான். எருசலேமை மையமாய் வைத்து 7 வருடம் ஆட்சி செய்வான் என்று வேதத்திலே நம்ம பார்க்க முடியும். அவனுடைய ஆளுகையில் எல்லாரையும் அடிமைப்படுத்துவான், எல்லாரையும் பயப்படுத்துவான், எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்து கொள்ளுவான். அவனுக்கு மறைவாக எதுவுமே செயல்பட முடியாது என்பதை போல காரியங்கள் நடக்கும். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் எல்லாரையும் அடிமைப்படுத்தி அவன் பயங்கரமான சுபாவம் உள்ளவனாயிருப்பான், இரக்கமில்லாதவனாயிருப்பான், எல்லாரையும் அடிமைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய நாட்கள் கொடிதான ஒரு காலம். உலகம் முழுமையும் தன்னுடைய ஆளுகையின் கீழே அவன் வைத்திருப்பான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு துணையாக கள்ள தீர்க்கதரிசி அவன் இருப்பான். சாத்தான் இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு முழு அதிகாரத்தை கொடுப்பான். சாத்தானுடைய முழு அதிகாரம் பெற்றவனாக அந்தி கிறிஸ்து செயல்படுவான். அதனால தான் இப்போவே பாருங்களேன், 1 வேர்ல்டு 1 கவர்மெண்ட் இந்த வார்த்தை அதிகமாக சொல்லப்படுகிறது. நிறைய விமானத்திலெல்லாம் எழுதியிருப்பாங்க 1 வேர்ல்டு, ஒரே உலகம் என்கிற வார்த்தை பரவி கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டில் கூட ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரே காடு, எல்லாமே ஒன்றுன்னு சொல்கிறாங்கல்ல. இது இவங்க திட்டம் கிடையாது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்காக சாத்தான் உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகதான் எல்லாரையும் ஒரே கொடையின்களை கொண்டு வர அவன் கிரியை செய்கிறான். அதனால தான் பணமில்லாத பரிவர்த்தனையை இந்த உலகத்திலே கொண்டு வருகிறான். கார்டு சிஸ்டம், இது குறித்து பைபிளில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதிநாமத்தையாவது அதிநாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர
வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. மிருகத்தின் முத்திரை அல்லது அதனுடைய நாமம் அல்லது நாமத்தின் இலக்கம் நம்பர், இதை தங்களுடைய நெற்றிகளிலாவது வலது கையிலாவது அவங்க பதித்து கொள்ள வேண்டும். அதை வச்சு தான் வாங்க முடியும், விற்க முடியும். நம்ம எல்லாரும் இதில் சம்மந்தப்பட்டவங்க, வாங்கிறது விற்கிறது. வியாபாரிகள் விற்கிறாங்க, நம்ம வாங்குகிறோம். வாங்காமல் வாழ முடியாது. நம்ம சாப்பிடணுமானா போய் பொருள் வாங்கணும், காய்கறி கடையில் போய் வாங்கணும். வாங்கினா தான் பிழைக்க முடியும், விற்றாதான் அவங்களுடைய வாழ்க்கை. அப்போது கொள்ளவும் விற்கவும் ஒரு முத்திரையை பயன்படுத்துவாங்க அப்படின்னு இருக்கு. முத்திரையை பயன்படுத்தி விற்பாங்க, வாங்குவாங்கன்னு 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போது இது நம்புகிற மாதிரி இருக்குமா? என்னையா முத்திரை வச்சு எப்படி பிஸ்னஸ் நடக்கும்? முத்திரை வச்சு எப்படி வாங்குவாங்க, விற்பாங்க? ஆனால் இப்போது இந்த சில வருஷத்தில் நமக்கு தான் இந்த வசனத்தின் அர்த்தம் நல்லா தெரியும். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் நீங்கள் மெனு கார்டு கேட்டிங்கன்னா, மெனு கார்டுனா என்னென்ன கிடைக்குன்னு இருக்கும்ல. இப்போ அப்படி இல்லை, ஒரு சின்னதாக ஒரு முத்திரை கொண்டு வந்து வச்சிடுறான். இதில் பார்த்துக்கிடுங்கன்றான். இதில் என்ன இருக்குது? முத்திரை தானே இருக்குது. உங்கள் செல்ஃபோனில் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள இந்த ஹோட்டலில் என்னென்ன கிடைக்குன்னு எல்லாமே உங்கள் செல்ஃபோனில் வரும். அதை வச்சு ஆர்டர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? சாப்பிட்டு முடித்த உடனே காசு கட்டணும். என்ன பண்ணோம்? பேடிஎம் முத்திரை, அதை காமிங்க, காசு வெட்டிக்கிடும் எல்லாம். இப்போ நீங்கள் டோல்கேட்டில் போங்க, காருக்கு காசே இப்போ கொடுக்க தேவையில்லை. காரு கண்ணாடியில் ஒரு முத்திரையை ஒட்டி வச்சுட்டா போகிறோம், காசு எடுத்துக்கொள்ளும். முத்திரையை வச்சு வாங்கிறது விற்கிறது எல்லாமே நம்ம தலைமுறையில் இப்போ தான் வந்திருக்கிறது. அப்போ சில வருஷத்துக்குள்ளே தான் அது வந்திருக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னால் முத்திரை வச்சு தான் வாங்கணுன்னா யாராவது நம்பியிருப்பீங்களா? அது என்ன முத்திரை வச்சு எப்படியே வாங்க முடியும்? அப்படி தான் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இப்போது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். ஆனால் முத்திரை QR கோடை வச்சு எல்லாம் செஞ்சிடலாம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் வசனத்தை கவனமாக பாருங்க, காலத்தை நிதானித்து அறியுங்க. நம்ம கடைசி வேளைக்குள்ளே வந்து விட்டோம். இனி ரொம்ப காலம் செல்லாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியம் நம்ம கண் முன்னாலே நிறைவேறி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சாத்தான் ஒரே இடத்துல இருந்து கொண்டு எல்லாத்தையும் அவன் கண்காணிப்பான், எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி வச்சிருப்பான். அப்படின்னா இஸ்ரவேல் தேசம் எருசலேம் பட்டணத்தில் தான் சாத்தானுடைய தலைமை இடம். அங்கிருந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற உங்களை அவன் கண்டுபிடிச்சிருவான். அது எப்படி தெரியும்? அவன் இந்த ஏக்க வந்திருக்க மாட்டான், அவனுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா உங்கள் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கீங்களே, இப்போ அது இல்லாமல் வாழ முடியாதுன்ற சூழ்நிலையை உலகத்தில் உண்டாக்கிட்டாங்க. உங்கள் செல்ஃபோன் நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களை யாரோ கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? உங்கள் செல்ஃபோனை வச்சு உங்களை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வர்றீங்க? இன்றைக்கி முழுதும் கோயம்புத்தூரில் இந்த இடத்துக்குள்ளே ஒரு பில்டிங்குள்ளே காலையிலிருந்து இவங்க உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். நீங்கள் கூட்டம் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி நீங்கள் ஒரு செல்ஃபோனில் அப்படியே நீங்கள் ஒரு போட்டு பாருங்கள். ஒன்று இந்த ஹோட்டல் பக்கத்தில் எந்த ஹோட்டல் இருக்குன்னு வரிசையாக இந்த ரோட்டில் இருக்கிற எல்லா ஹோட்டல் விளம்பரமும் உங்கள் செல்ஃபோனில் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை யாரோ ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நீங்கள் என்ன தேடுறீங்கன்றதை செல்ஃபோனில் அவன் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஒரு கடையில் போய் துணி எடுக்கணும், துணி கடை தேடினா கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை துணி கடை விளம்பரமும் உங்கள் செல்ஃபோனில் வந்துடுது. வருதா இல்லையா? நீங்கள் அதை கவனிக்கிறதே இல்லை. நாங்கள் எல்லாமே உள்ளே வருது, ஜாலியாக இருக்கிறீங்க. இதை பற்றி பைபிளில் சொல்லியிருக்குது. இது எதை காமிக்குது? உங்களை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான், உங்களை யாரோ ஒருத்தன் கண்காணித்து கொண்டே இருக்கிறான். அறிந்து கொள்ளுங்க. ஸ்மார்ட் வாட்சு, ஸ்மார்ட் செல்ஃபோனு, ஸ்மார்ட் காரு எல்லாமே ஒருத்தன் கண்காணிக்கிறான். அந்தி கிறிஸ்துவின் வருகைக்காக முழு உலகமும் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான்.
அந்த ஆள் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய செல்வந்தன். அவர் மட்டுமே வானத்தில் 150 சேட்டலைட் நிறுத்தியிருக்கிறான் ஒரே ஆள். இன்னும் 450 சேட்டலைட் அனுப்ப போறதாக செய்திகள் சொல்லுகிறார். 450. ஏன்? உலகத்தினுடைய அத்தனை பகுதிகளை இன்ச்சு பை இன்ச்சா அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு, காட்டுக்குள்ள, மலையில, கிராமத்தில், மனிதர்கள் இல்லாத இடத்துல கூட சேட்டலைட்டை விட்டு எல்லாத்திலிருந்து எங்க போனாலும் செல் எடுக்கும். அது எதுக்கு? வனாந்தரத்தில் இருக்கிற ஆளு, காட்டுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு செல் கனெக்ஷன் எதுக்கு? நீங்க நாளைக்கு ஓடி காட்டுக்குள்ள ஒளிஞ்சாலும் அந்திகிறிஸ்து கண்டுபிடிப்பதற்கு. வனாந்தரத்தில் யாருமில்லாத இடத்துல போய் ஒளிஞ்சிருந்தாலும் அந்திகிறிஸ்து உங்களை கண்டுபிடிப்பதற்கு, உலகம் முழுவதையும் இன்ச்சு பை இன்ச்சாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு, அந்த சமூக வலைத்தளத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு, சேட்டலைட் அனுப்புவதற்கான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? கடைசி காலம். அதனால்தான் இயேசு சொல்ற, காலத்தை நிதானியுங்கள். நெத்தியிலாவது வலது கையிலாவது முத்திரை பதிச்சிருவானா. இப்போ கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனா காலத்தில், கொரோனா முடிஞ்ச உடனே, அது முடிஞ்சு வர டைமில் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால், அல்லது பஸ் ஏற போனால், ஒரு பொது இடத்துக்கு போன உடனே அங்கே வாசலில் நின்று துப்பாக்கி மாதிரி ஒன்று நீட்டினாங்களா? துப்பாக்கி மாதிரி. நீங்கள் உடனே என்ன செஞ்சீங்க? யோசிச்சு பாருங்க, என்ன செஞ்சீங்க? எதை காமிச்சிங்க? நெத்தி காமிச்சிங்க அல்லது பைபிள் எழுதியிருக்கா? 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஆவியானவர் எழுதி வச்சிட்டாரு, நெத்தியிலாவது வலது கையிலாவது முத்திரையை பதித்து விடுவான். அப்போ கொரோனா காலத்தில் முத்திரை பதிச்சுட்டாங்களா? இல்லை. அந்திகிறிஸ்து வரும் பொழுது முத்திரை பதிப்பதற்கு உங்களுடைய மனதை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். உலகம் முழுவதும் மக்களுடைய மைண்ட் அவன் ஆயத்தப்படுத்திட்டான். ஏற்கனவே நெத்தியையும் வலதையும் காமிச்சு நம்ம பழகிட்டோம். இனிமே அவங்க நெத்தியில கையில் ஒரு இதை பதிச்சுக்கிடுங்கன்னு சொன்னால் ஈஸியாக கொண்டு கை நீட்டிடுவாங்க, ஈஸியாக கொண்டு நெத்தியை கொடுத்துருவாங்க. மக்களை அந்திகிறிஸ்து வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு சாத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். இப்போ ஒரு சிப் கண்டுபிடிச்சிருக்காங்க, அரிசியை விட சின்னதான். நம்ம ஊர் அரிசி இருக்குல்ல, அதை விட சின்னதாக ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவில். அந்த சிப்புக்குள்ள 20 லட்சம் இன்ஃபர்மேஷனை வைக்க முடியுமா? 20 லட்சம் இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றி, உங்கள் பேர், அப்பா பேர், தாத்தா பேர், பரம்பரை, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர், உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை நம்பர் என்ன, உங்களுடைய பேங்க் நம்பர் என்ன, அக்கௌண்ட் எங்கே இருக்குது, எங்கே வேலை பார்க்குறீங்க, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க, எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, உங்கள் டாக்டர் யார், எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுற கார்டுக்குள்ளே. அதை நெத்தியில் பதிச்சிருவான். வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம் கண் முன்னாலே நிறைவேறி கொண்டிருக்கிறார். இப்போவே அமெரிக்காவில் சொல்லிட்டாங்க, சிப்பை பதிக்க பதித்து கொள்ளுங்க. வெகு சீக்கிரத்தில் பாருங்கள் நிறைய பேர் பதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் போய் பதிச்சிடாருங்க, சிப்பை பதிச்சிருங்க, கார்டெலாம் வைக்க முடியல அப்படின்னு பதிச்சிடாங்க. நெத்தியோ கையையோ கொடுத்து பதிச்சிட்டீங்க, நரகந்தான் கன்ஃபார்ம். வசனத்தில் இருக்குது. அந்திகிறிஸ்துவின் முத்திரையை பதித்தவர்கள் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அது வரும் பொழுது அப்போதான் உறுதியாக நிற்கணும், நான் அதை செய்ய மாட்டேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி. முதல்ல சொல்ல கட்டாயம் கிடையாது, விரும்பினவங்க பதித்து கொள்ளலான்னு பதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய மைண்டை வசப்படுத்த சாத்தானுடைய தந்திரம். அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது கள்ள தீர்க்கதரிசி. மத தலைவர்களில் ஒரு லீடர் எழும்புவான், கள்ள தீர்க்கதரிசி. எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு லீடரை எழுப்புவாங்க. எல்லா மதமும் ஒன்று, அன்பு தான் முக்கியம். இப்போவே கூடி கூடி பேசுகிறாங்க. உலக அளவில் எல்லா மத தலைவர்களும் ஒன்றா கூடி பேசுகிறாங்க. ஏற்கனவே சில ரவுண்டு பேசியாச்சு. அவன் சொல்கிறாங்க எல்லா மதமும் ஒன்று, எல்லா கடவுளும் ஒன்று, எல்லா வேதத்தை ஒன்று சேர்த்து பொதுவான ஒரு வேதத்தை நம்ம கொண்டு வருவோம் என்று பேச்சு ஆரம்பித்து விட்டார். வெகு சீக்கிரத்தில் ஒரு லீடர் அறிவிப்பாங்க, அவன் கள்ள தீர்க்கதரிசி எழும்புவான். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட போறீங்க.
எல்லாம் ஒன்றா இருங்கன்னு ஏமாற்றி இயேசுவை மறுதலிக்க வைத்து இயேசுவின் வல்லமை புறக்கணித்து எல்லா மதத்தையும் ஒன்று சேர்க்கிறோம், அன்பு தான் முக்கியம்னு சொல்லி இயேசுவை புறம்பே தள்ளுகிற காரியத்தை செய்ய போகிறாங்க. அதில் சபை வஞ்சிக்கப்பட போகிறது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடைசி காலம். அப்போ நடக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கவனித்தால் ஆண்டவருடைய வருகை சமீபம், வாசற்படியில் ஆண்டவர் வந்து விட்டார் என்று அர்த்தம். அப்போ இயேசுடைய வருகைக்கு ஒரு பக்கம் ஆண்டவர் உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறார், இன்னொரு பக்கம் அந்திகிறிஸ்துவின் வருகைக்கு சாத்தான் உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். உலக அளவில் ஒரு அமைப்பு இருக்கிறது, யாருக்குமே தெரிய, சீக்கிரம். அதில் உலக அளவில் பெரிய பெரிய ஆட்கள், அரசியல்வாதிகள், பெரிய கார்ப்பரேட்டுகள், அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ரகசியமாக இருப்பாங்க, வெளியே தெரியாது. அவங்க தான் எல்லாத்தையும் செய்கிறவங்க, இயக்குகிறவங்க முழு உலகத்தை. நீங்கள் யோசித்து பாருங்கள், கொள்ள நோய், கொரோனா கொள்ள நோய் வந்துச்சு. இப்போ ஒருத்தர் அறிவிக்கிறார், அமெரிக்காவில் இந்த சுகாதாரத்துறைக்கு ஒரு லீடர், நான் போயிருக்கும்போது அறிவித்தார், டிவிலெலாம் சொல்கிறார், சீக்கிரத்தில் மறுபடியும் ஒரு கொள்ள நோய் வரப்போகுது. அது கொரோனாவை விட பயங்கரமாக இருக்கும், கோவிட்-19 விட பயங்கரமான ஒரு கொள்ள நோய் வரப்போகுது, எல்லாம் ஆயத்தமாக இருங்கன்னு சொல்கிறார். யோசித்து பாருங்க, அவர் என்ன தீர்க்கதரிசியா? கொள்ள நோய் வர்றாள் அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொள்ள நோய் மனிதரால் உருவாக்கப்பட்ட கொள்ள நோய். சீனாவில் லெபார்டரியில் உருவாக்கி உலகம் முழுவதில் பரவ வச்சு மக்களை கொன்ன ஒரு தேசம் சீனா தேசம். எல்லாருக்குமே தெரியும், யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. ட்ரம்ப் மட்டும் வாய் திறந்தார், சீனா தான் காரணம்னு. உடனே அவரை முடக்கிட்டாங்க பாருங்க. அவர் தான் வாய் திறந்து பேசினார், சீனா தான் இந்த கொள்ள நோய்க்கு காரணம். அதனால அவரை மட்டும் முடக்கிட்டாங்க. வேற யாராவது பேசுகிறாங்களா பாருங்க, ஒருத்தர் வாய் திறக்கலை. சீனா தான் காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த அதிகாரி சொல்கிறாரு, மறுபடியும் ஒரு கொள்ள நோய் வரப்போகுது, ஆயத்தமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் மாஸ்க் தரப்போகிறோம், மறுபடியும் வீட்டுக்குள்ளே முடங்க போகிறீங்க, மறுபடியும் கையை கழுவுறதுக்கு நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம், கோடியாக நாங்கள் சம்பாதிக்க போகிறோம், இந்த மெடிசனை வச்சு, மருத்துவ வச்சு, மாஸ்கை வச்சு நாங்கள் சம்பாதிப்போம், ரெடியாருங்கன்னு சொல்லுகிறார். உலகம் பயங்கரமான காரியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்திகிறிஸ்துவின் ஆவி இன்றைக்கு மனிதர்களை பயன்படுத்துகிறது, அதிகாரத்தில் உள்ளவர்களை பயன்படுத்துகிறது, விஞ்ஞானிகளை பயன்படுத்துகிறது. அந்திகிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே உலகத்தில் கிரியை செய்கிறது. இதையெல்லாம் நீங்க அறிந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், காலத்தை நிதானியுங்கள். மனிதர்களை பயமுறுத்தி முடக்குவதுதான் அந்திகிறிஸ்துவின் வேலை. அது இப்பவே ஆரம்பிக்கிறாங்க. கொள்ள நோய் வரப்போது, வீட்டுக்குள்ள இருங்க, பயந்து நம்மளை முடக்க பண்ணுவதற்கு. எல்லாம் மாஸ்க் போடுங்க, எல்லாருமே கை கழுவிக்கிட்டே இருங்க, அப்பதான் வராது. அப்ப கை கழுவுனா வராதா? அவனும் செத்து போயிட்டானே. மாஸ்க் போட்டா வராதா? அவனும் செத்து போயிட்டானே. யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. யோசித்து பாருங்க, நம்மளை பயமுறுத்தி அடிமைப்படுத்துவது தான் கடைசி காலத்தில் சாத்தானுடைய திட்டம். மக்களை பயப்படுத்தி அவங்களை அடிமையாக்குவது. அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது அதைத்தான் செய்வான். மக்களை பயமுறுத்தி அடிமையாக்கி சித்திரவதை பண்ணுவான். இதான் வேதம் சொல்லுகிறது. அதுக்கான காரியம் இப்பொழுதே உலகத்தில் நடக்க ஆரம்பித்து விட்டது. கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல, பயமா இருக்குல்ல. ஆனா ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன், இந்த அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக ஒரு மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. ஆவியானவர் எழுப்புதலை உண்டாக்க போகிறார். வருகைக்கு ஒரு கூட்ட உலகத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு. அதனால தான் இயேசுடைய வருகைக்கு முன்னால, அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக உலகத்தில் நடக்க போகிற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் உலகம் தழுவின எழுப்புதல். ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட போகிறார். உலகமே மறுரூபமாக்கப்பட போகிறது. சாத்தானுடைய வல்லமையை மடங்கடிக்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அதனால தான் இந்த எழுப்புதலை குறித்து ஆண்டவர் பேச சொல்லுகிறார்.
இது சாதாரண ஒரு செய்தி கிடையாது. இனி நடக்க போகிற சம்பவம், இனி வரப்போகிற ஆபத்து, இனிமேல் என்ன நடக்க போகிறது உலகத்தில், தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் உங்களை அழைத்து கொண்டு வந்து உங்களோடு பேசுகிறார். நீங்கள் இந்த வேத வசனத்தை மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் வந்துவிட்டோம். நம்மை சுற்றிலே நடக்கிற நிகழ்வுகள் அந்தி கிறிஸ்து ஆளுகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியம் நடக்கிறது. இன்னொரு பக்கத்தில் இயேசுவுடைய வருகைக்கு ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். இனி ரொம்ப காலம் செல்லாது. இந்த கடைசி கால ஆபத்துகள், கொள்ள நோய், பஞ்சம், பூமி அதிர்ச்சி, இயற்கையினால் அழிவுகள். இன்னொரு அடையாளம் சொன்னார் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 24:9. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இது ஒரு அடையாளம். உபத்திரவம், சபைக்கு உபத்திரவம், ஊழியங்களுக்கு உபத்திரவம். மணிப்பூர்ல நடக்கிறதே அது இந்த வசனம். உங்களை கொலை செய்வாங்க, சகல மனுஷர் உங்களை பகைப்பாங்க. இந்தியாவில் நடக்கிறது, வடகொரியாவில் நடக்கிறது. உலகத்தில் தினந்தோறும் இரத்த சாட்சியாக அநேக கிறிஸ்தவர்கள் மரித்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறாங்க. தினந்தோறும் ஊழியர்கள் ஜெயிலில் அடைக்கப்படுகிறார்கள். வடகொரியாவில், பூட்டான்ல, உலகத்தின் பல நாடுகளில் இன்றைக்கு ஊழியர்கள் சிறைச்சாலையில் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்தியாவுடைய வட மாநிலங்களில் அநியாயமாய் பொய்யான குற்றச்சாட்டுகளோடு மிஷனரிமார்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இயேசு சொன்ன அடையாளங்களில் ஒன்று, உபத்திரவப்படுத்துவாங்க, உங்களை பகைப்பாங்க. இதுவும் அடையாளங்களிலே ஒன்று. சரி, இந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யணும்? இந்த கடைசி கால ஆபத்து வருது, உபத்திரம் வருது, பாடுகள் வருது, பஞ்சம் வருது, கொள்ள நோய் வருது. எப்படி தப்பித்துக் கொள்ளுவது? இதற்கு வழியே இல்லையா? ஆண்டவர் ஒரு வழி சொல்றார். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நல்ல கவனிங்க. ஆகையால், என் பிள்ளைகளே, இது கடைசி காலம், வருகையின் காலம், அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிற காலம். அதனால் இது கடைசி காலமாக இருக்கிறது. உங்கள் உலகம் எங்கிலும் பயங்கரமான தீமைகள் நடக்கிற காலம். இந்த காலத்தில் இந்த கடைசி கால ஆபத்துக்கு நீங்கள் தப்பி, அந்த ஆபத்துகள் உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் பாதுகாக்கப்பட, மனுஷகுமாரன் வரும்பொழுது, இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க, வருகையில காணப்பட ஒரு வழி இருக்குது. இயேசு சொல்றார், ஒரு வழி இருக்குது. என்ன வழி? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுங்க. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இதான் ஒரே வழி, குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. ஜெபம், ஜெபம், ஜெபம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அவங்க தான் தப்ப முடியும், அவங்க தான் பாதுகாக்கப்பட முடியும். அவங்க பூமி அதிர்ச்சியே வந்தாலும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. கொள்ள நோய் சுற்றிலும் வந்தாலும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அதனால்தான் COVID-19 கொள்ள நோய் வந்த உடனே மரணம் சம்பவித்து கொண்டே இருக்கும்போது என்ன செய்ய? தடுமாற்றம். வெளியே போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த போது தான் ஆண்டவர் சொன்னார், மகனே, இதுக்கு ஒரே மருந்து ஜெபந்தான். ஜெபந்தான் இந்த கொள்ள நோயை முடக்க முடியும். ஜெபத்தினால தான் இந்த கொள்ள நோயை அழிக்க முடியும். வேற மருந்தெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் COVID-19 மருந்து கண்டுபிடிக்கலை. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கலை. COVID-19 இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கலை. ஆண்டவர் சொன்னார், கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு மருந்து ஜெபந்தான். அதனால என் ஜனங்களுக்காக நீ ஜெபிக்கணும். என் ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க, தைரியப்படுத்து.
அவங்களை பலப்படுத்த, அவங்களை ஜெபிக்கவை அப்படி சொல்லித்தான் ஜெபிக்கலமாங்க நிகழ்ச்சி டிவியில் ஆரம்பிக்கப்பட்டார். நான் ஆசைப்பட்டு ஆரம்பித்ததில்ல, கர்த்தர் சொன்னார் இதுதான் மருந்து, ஜனங்களை ஜெபிக்கவை. ஜனங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா கொள்ளை நோக்கி தப்புவிக்க முடியும். அதனால தான் 2வது அலை 3வது அலைலாம் வரும்னாங்க. அமெரிக்கா பாதிக்கப்பட்டது, இங்கிலாந்து பாதிக்கப்பட்டது, ஜப்பான் பாதிக்கப்பட்டது. 3வது அலை சீனாவை கூட தாக்கிட்டு இந்தியாவுக்குள்ள வரவே இல்லை. நம்முடைய ஜெபம் பாதுகாத்தது. லட்சக்கணக்கான மக்களுடைய ஜெபம், லட்சக்கணக்கான தெய்வ பிள்ளைகளை இணைந்து ஜெபித்ததுனால இந்தியாவில் தான் அதிக மரணம் சம்பவிக்கும் என்ற உலகமே எண்ணிக்கொண்டிருந்தது. அதிகமாய் மரித்தது அமெரிக்காவில். தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய ஜெபத்தை வைத்து தேவன் நம்மை பாதுகாத்தார். அதான் ஆண்டவர் சொன்னார் இதுதான் மருந்து. அதனால மக்களை ஜெபிக்கவை. அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா பாதுகாப்பு உண்டாகும். நம்ம ஜெபத்தை வச்சுதா நாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொன்னார் இந்த கடைசி கால ஆபத்து வரும், அதை யாரும் தடுக்க முடியாது. பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், பூமி எதிர்ச்சி வரும், இதெல்லாம் கடைசி காலத்து யுத்தங்கள் வரும், இதெல்லாம் நடக்கும். ஆனா நீங்க பாதுகாக்கப்படணுமானா, இயேசுடைய வருகையில காணப்பட வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதனாலதான் நாங்க ஜெபம் ஜெபம் ஜெபம்னு சொல்ல காரணம். இயேசு சொன்னார், இது இயேசு சொன்ன வார்த்தை. ஆனா சில பிசாசுடைய ஏஜெண்டுகள் எழும்பி இருக்கிறாங்க. பைபிளை வைத்துக் கொண்டு ஜெபிக்க தேவையில்லை, ஜெபிக்க தேவையில்லை, கண்ணீர் வடிக்க தேவையில்லை என்று பேசுகிற இயேசுவின் பெயரை சொல்லிக் கொண்டு பிசாசுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் எழும்பி இருக்கிறாங்க. ஏமாந்து போகாதங்க. இயேசு சொன்னதை கவனிங்க. இது நான் சொன்னதல்ல, இயேசு சொன்ன வார்த்தை. நீங்கள் இதுக்கு தப்பணுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சோம்பேறிகளும் சோம்பலான ஊழியர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி ஜெபம் தேவையில்லை, ஜெபிக்காதங்க, உபவாசம் தேவையில்லை, இந்த மாதிரி பொய்யான காரியத்தை சொல்லி உங்களை அழிப்பதற்கான வழிகளை சொல்லி கொடுக்கிறாங்க. அதுக்கு பின்னால் இருப்பது பொய்யின் ஆவி, பிசாசின் ஆவி, தேவ திட்டத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆவி, இயேசு சொல்வதற்கு மாறானதை பேசுகிற ஆவி. நீங்க கவனமா இருக்கணும். கடைசி காலம் நமக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க என் பிள்ளைகளா, இதுதான் பாதுகாப்புன்னு சொல்லி இருக்கிறார். எப்பொழுது எப்படிங்க ஜெபிக்கிறது? தினம் 1 மணி நேரம் ஜெபிங்கன்னா பரவாயில்ல, காலையில் எழுப்பி 1 மணி நேரம் பைபிள் வாசி ஜெபிச்சுட்டு வந்துடலாம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அது முடியுமா? எப்பொழுதும் எப்படிங்க ஜெபிக்கிறது? எப்பொழுதுமே ஜெபிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நிறைய பேர் உள்ளத்தில் அந்த கேள்வி எழும்பும் இல்லை? காலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்க சொல்லுங்க, ஜெபிச்சிடலாம். சாயங்காலம் ஒரு 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்லுங்க, ஜெபிச்சிடலாம். 24 மணி நேரம் எப்பவுமே எப்படிங்க ஜெபிக்கிறது? வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், கடைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய வீட்டு வேலைக்கு சமையல் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. எப்பொழுதும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்குன்னா ஜெபரையில் போய் உட்கார்ந்துருக்கணுமா? அதுக்கு அர்த்தம் அதுவல்ல. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னா என்ன அர்த்தம்? காலையில் எழுப்பி 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது ஜெபிக்கணும், அது கட்டாயம். இயேசு அதிகாலையில் எழுந்து வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார். அதிகாலையில் எழுப்பி ஒரு 2 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் 2 மணி நேரமாவது ப்ரேயர் டைமாக வைத்துக்கொள்ளுங்க. இதுதான் கடைசி காலத்தில் நமக்கு பெரிய பாதுகாப்பு. 4லேருந்து 6 அல்லது 5லேருந்து 7 ஜெப நேரமாக வைத்துக்கொள்ளுங்க. அதிகாலையில் எழுப்பி ஜெபம் பண்ணுங்க. இல்லை 2 மணி நேரம் ஒன்றா ஜெபிக்க முடியாதுன்னா காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ப்ரேயரை விட்டுறாதுங்க, தனி ஜெபம், குடும்ப ஜெபம் பண்ணுங்க. அதெல்லாம் சரி பிரதர், 24 மணி நேரம் என்னங்க ஜெபிக்கிறது? ஜெபம்னா என்ன? வாட் இஸ் ப்ரேயர்? இதான் நமக்கு பிரச்சனை. ஜெபம்னா என்ன? முழங்கால் போட்டு ஆண்டவரே எனக்கு சுகந்தாங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், குழந்தை கொடுங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, இப்படி கேட்க, இதான் ஜெபம்னு நினைக்கிறோம். இல்லை,
ஜெபம்னா என்ன? கம்யூனிகேட் வித் அவர் ஹெவன்லி ஃபாதர், இயேசுவோடு கூட ஐக்கியப்படுவது, ஃபெல்லோஷிப் வித் காட். அதான் ஜெபம். ஜெபம்னா என்ன? நம்ம போய் நம்முடைய தேவைகளை கேட்போறோம், அதான் ஜெபம்னு நினைக்கிறோம். அது ஒரு பகுதி தான். ஜெபம் என்பது ஃபெல்லோஷிப் வித் அவர் லார்ட் ஜீசஸ், இயேசுவோடு ஐக்கியப்படுவது, இயேசுவோடு வாழுவது. ஃபெல்லோஷிப் வித் காட், நாம் அவரோடு பேசணும், அவர் நம்மோடு பேசணும், அதான் ஜெபம். தேவனோடு பேசுவது, தேவன் சொல்லுவதை கேட்பது. ஆண்டவரோடு பேசணும்னா ஜெபறையில போய் முழங்கால் போட்டு தானே பேச முடியும். ஆரம்பத்தில் அது மாதிரி தான் இருக்கும். ஜெபறையில் போய் நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிப்பது, ஆண்டவரோடு பேசுவது. அதன் பிறகு உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த பரம்பரை கிறிஸ்தவங்களை விட இப்போ இந்துவாக இருந்து ரட்சிக்கப்படுறாங்க பாருங்க, அவங்க இயேசுவை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. உண்மை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு சாட்சி, இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரி, அவங்க தீர்த்த தட்டி எடுத்திருக்கிறாங்க. கோயில் கோயிலாக போய் அவ்வளோ பக்தியாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப பக்தியாக சாமி கும்பிடுறவங்க, அவ்வளோ பக்தியாக இருந்தவங்க. அவங்க இயேசுனாலே பிடிக்காது, அவங்களுக்கு கோபம் வரும். இயேசுனாலே பிடிக்காது, ஏன்னா அவங்க அதில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு பயத்தின் ஆவி தாக்கிட்டு, கண்ணை மூடினா பயப்படுத்துகிற சொப்பனம், ராத்திரி தூங்க முடியாது, சரீரம் பாதிக்கப்பட்டு முடக்கப்பட்டுட்டாங்க, மரண பயம், செத்துருவோம் அப்படின்னு. மந்திரவாதிகிட்ட போனாங்க, ஆயிரக்கணக்கான பணம் செலவு பண்ணாங்க, மந்திரவாதம் பண்ணாங்க. ஒரு மந்திரவாதி, 2 மந்திரவாதி, பணம் தான் செலவாச்சு, ஒன்று விடுதலை இல்லை. ரொம்ப மன உடைஞ்சி தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைக்கும் போது அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, எதுக்கு சாகணும், இந்த டிவியில் ஜெபிக்கலாமான்னு ஒரு நிகழ்ச்சி வருது பாருன்னு இருக்காங்க. அது என்னது? இயேசுவா? இயேசுவை பற்றி இப்போ பிடிக்காது, நீ பாரு உனக்கு விடுதலை கிடைக்கும். சரி, நீ வேண்ட வெறுப்போடு பார்த்துருக்குறாங்க. அதில் சொல்லப்பட்ட சாட்சிகள் அவனுடைய உள்ளத்தை தொட்டது. இப்படிலாம் நடக்குதா இப்போ? இது உண்மைதானா? ஏதோ கிறிஸ்தவங்க பணம் கொடுத்து சாட்சி சொல்ல வைக்கிறாங்கன்னு நினச்சேன். அந்த அவங்களே பேசுகிறாங்களே, உண்மையாக நடந்திருக்குதே. அப்போ எனக்கும் இயேசு ஏதாவது செய்வார், எனக்கு ஒரு விடுதலை வேணும். வாழ்க்கையில் முதலாக முழங்கால் போட்டு, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து வீட்டில் முழங்கால் போட்டாங்க. இயேசு இறங்கி வந்து போயிட்டார். ஆண்டவருடைய வல்லமை தொட்டது, பெரிய விடுதலை, பிசாசின் கட்டு அறுக்கப்பட்டது. எங்கும் போல வீட்டில் ஜெபிச்சாங்க, அப்போதான் இயேசு விடுதலை கொடுத்துட்டார். இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. அவங்க சாட்சி சொல்ல பேட்டி எடுக்க எங்கள் டீம் அனுப்பியிருந்தோம். அவங்களே ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணாங்க, எனக்கு விடுதலை கிடச்சிருக்குன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து பேசுகிற ஆண்டவர், என்கிட்ட 24 மணி நேரமும் பேசுகிறார். ஐயா, இப்போ தான் ரட்சிக்கப்பட்டவங்க. 3 மாதத்துக்கு முன்னால் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி சொல்கிறாங்க, 24 மணி நேரமும் இயேசு என்னோடு பேசுகிறார். இப்படி ஒரு தெய்வத்தை நான் பார்த்ததே இல்லை. எத்தனையோ இடத்துக்கு தெய்வத்தை தேடி போனேன், இந்த மாதிரி பேசுகிற ஒரு ஆண்டவரை நான் பார்த்ததில்லை. நான் சின்ன தப்புன்னா கூட சொல்றார், மகளே இது தப்பு, இதை செய்யாதன்னு சொல்லி கொடுக்கிறார். நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன், நீ கவலைப்படாத, நான் கூட இருக்கேன்னு பேசுகிறார். 24 மணி நேரமும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிற, என்னோடு பேசுகிற ஒரு ஆண்டவரை அறிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். அதுதான் எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவம். இப்போ இந்த சகோதரிக்கு தெரியுது அந்த அனுபவம், நமக்கு தெரியல. நம்ம கொஞ்சம் மாறணும். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கீழேயே உட்கார்ந்துருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட அந்நிய பாஷை பேசுகிறன்னு 30 வருஷமாக ஒரே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறோம். எலும்பில் மாறலை, நம்ம வளரலை ஆவிக்குரிய வாழ்க்கையில். நம்முடைய ஆண்டவர் பேசக்கூடிய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் அவர்கிட்ட பேசணும், பழகுங்க. ஒரு அம்மா, விழுப்புரம் பக்கம் நினைக்கிறேன், அவங்க இந்து தாயார்,
அவங்க மாட்டு பண்ணை வச்சு பால் கறந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அவங்க மாடு கன்றுக்குட்டி போட்டால் அது காளை மாடுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த கன்றுக்குட்டி பெண் கன்றுக்குட்டியாக இருந்தால் இன்னும் பசுமாடு வர வாய்ப்பு. கன்றுக்குட்டி போட்ட உடனே செத்து போயிடும். 1-2 இல்லை, 100க்கு மேலே இறந்து விட்டது. கன்றுக்குட்டி உயிரோடு இருக்காது, பிறந்து உடனே இறந்துடும். ஒரு கன்றுக்குட்டி கூட உயிரோடு இல்லை. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது என்ன சாபமோ தெரியலையே, என்னென்னவோ பண செலவு பண்ணி இந்த சாபம் மாறுறதுக்கு என்னென்ன பண்ணி ஒன்றும் மாறலை. அப்போ யாரும் சொல்லியிருக்கிறாங்க, இயேசு இங்கேருந்து ஜெபிக்கலாம் வாங்க, நிகழ்ச்சி ஒன்று வருது டிவியில் பாருன்னு. ஒரு கிராமத்தில் இருந்த ஏழை தாயார், இந்து தாயார் பார்த்துருக்குறாங்க. சாபத்தை குறித்து பேசின போது, ஆமாம் என் வீட்டில் எல்லா கண்ணுக்குட்டி செத்து போகுது, நான் எங்கெங்கவோ மந்திரெல்லாம் பண்ணி கயிறுலாம் கொண்டு மாட்டுக்கு கயிறு கட்டியிருக்கிறாங்க, அதனால் எனக்கு விடுதலை இல்லை, எல்லாம் செத்து போகுது, என்ன பண்ணுறதுன்னு போனபோது வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசினார். அவங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் குடும்பத்தின் மீது சாபத்தை மாற்றுங்க, என்னுடைய மிருக ஜீவனை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிச்சாங்க. எப்போ ஒப்பு கொடுத்தாங்களோ அதற்கு பிறகு பிறந்த அத்தனை கன்றுக்குட்டிகளை உயிரோடு இருக்கிறாரு. அவங்களுக்கு ஆச்சரியம். 100க்கு மேற்பட்ட கன்றுக்குட்டி மரித்து போனது. நான் இயேசு ஒப்பு கொடுத்த பிறகு எல்லா கன்றுக்குட்டியும் உயிரோடு இருக்குது. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. சாட்சியெல்லாம் எழுதிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, சில மாதம் ஆயிடுச்சு. பால் வியாபாரத்தில் லாபம் இல்லை. நிறைய பால் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க லாபமே இல்லை. மாட்டுக்கு தீவனம் போடணும், எல்லாம் செய்யணும், தவிடு புண்ணாக்கெல்லாம் வைக்கணும், லாபம் இல்லை. லாபம் இல்லைன்னொன்னே இயேசுன் மேலே கொஞ்சம் வருத்தம் வந்துட்டான். என்ன ஆண்டவரே, நான் அவங்கள நம்பி வந்தேன், நீங்கள் சாபத்தை மாட்டினீங்க உண்மைதான், ஆனால் என் பால் வியாபாரத்தில் லாபமே இல்லையே, நஷ்டம்தானே வருது, அப்புறம் நான் உங்களை நம்புகிறேன், என்ன நடக்குது? அப்படி கேட்ட உடனே இயேசு பேசினாராம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த வயசான தாயார். அப்போ இயேசு சொன்னாராம், மகளே, நீ பாலில் தண்ணி கலந்து விற்கிறல்ல, நான் எப்படி ஒன்று ஆசீர்வதிக்க முடியும்? கலப்படம் பண்ணுகிற. அவங்க சொன்னது ஒரு இந்து தாயார் சொல்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவ கள்ளர்கள் இதெல்லாம் மறைச்சிருவாங்க. கலப்படம் பண்ணி விற்கிறது, திருட்டுத்தனம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறன்னு மக்களை ஏமாத்துறதெல்லாம் மறைச்சிட்டு பக்தியாக இருப்பாங்க சர்ச்சில் அந்த தாயார் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினார். உங்கள்கிட்ட பேசுகிறாரா? பேசினாலும் கேட்க மாட்டீங்களே. கேட்டால் மாமியாரை நேசின்னு சொல்லுவார்ல, மருமகளை இப்படி திட்டாத, மகளை மாதிரி நேசின்னு சொல்லுவார்ல. அதனால அவர் பேசுகிறதே கேட்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தம் சொன்னால் கேட்போம், காதில் விழும். ஆண்டவர் ஆலோசனை சொன்னால் காதிலே வாங்க மாட்டோம். அந்த அம்மாட்ட ஆண்டவர் பேசினாரா, நீ பாலில் கலப்படம் பண்ணுற, நான் எப்படி ஒன்று ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவரே, இது பாவம்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்களா, அவங்க இந்து, அவங்களுக்கு தெரியாது. நிறைய பாவம் அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது பாவம்னு இந்துக்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு பைபிள் எழுதி கொடுத்துருக்கிறாரா இல்லையா? கணவர் லஞ்ச பணம் கொண்டு வந்தால் வீட்டுக்கு வெளியில் நிறுத்துங்க, சாபம் உள்ள வருதுன்னு அர்த்தம். நமக்கு தான் பைபிள் எழுதி கொடுத்திருக்கிறார். பரிதான பாவம் என்று கிறிஸ்தவங்களுக்கு தான் பைபிள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தெரியாது. கலப்படம் பண்ணுவது பாவம் என்று நமக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இது செய்யாத தப்ப. அந்த அம்மா சொல்றாங்க, படிப்பறிவில்லாத கிராமத்தில் ஒரு தாய், இயேசு என்கிட்ட பேசினார், நீ பாலில் கலப்படம் பண்ணுகிறாய், நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவரே, இது பாவம்னு எனக்கு தெரியாது. எல்லா பால் வியாபாரம் பண்றவங்களும் தண்ணி கலப்பாங்க, அப்படிதான் நினைச்சேன். இல்ல மகளே, உண்மையா இருக்கணும். அண்டையிலிருந்து பாலில் தண்ணியே கலக்காம அப்படியே விற்க ஆரம்பிச்சாங்க. லாபம் பெருகி கொண்டே வந்தது. சாட்சி கொடுத்தாங்க. இயேசு பேசுகிறார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அறையில போய் முழங்கால் படியிடும் பொழுது மாத்திரம் அல்ல, நடக்கும் பொழுது ஜெபம் பண்ணுங்க, பேசும்போது ஜெபம் பண்ணுங்க, சமையல் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெப பழக்கத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா
24 மணி நேரமும் நீங்க ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது. அதுக்கு தான் அந்த அபிஷேகம், ஜெப அபிஷேகம். காலையில ஜெபம் பண்ணல, அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வந்துட்டா 24 மணி நேரமும் நீங்க ஜெபிக்க முடியும். அதுக்கு தான் கடைசி கால அபிஷேகம், கடைசி கால ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். எப்பவுமே நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு ஆவியானவர் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், எப்பவும் ஜெபம் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? நான் தனியாக ஜெபிக்கிறாரு, காலையில் எழும்பி 2 மணி நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறாரு. அப்புறம் டிவியில் நியூஸ் பார்ப்பேன். நியூஸ் பார்க்கும்போது அதில் சீஃப் மினிஸ்டர் காமிச்சா சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவேன். பிரதம மந்திரி காமிச்சா பிரதம மந்திரிக்காக ஜெபம் பண்ணுவேன். ஒரு சம்பவத்தை காமிச்சா அந்த சம்பவத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். என் கண்கள் பார்க்கும், காது செய்தி கேட்கும், இருதயத்திலேருந்து ஜெபம் போய்கிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். நியூஸ் வாசிப்பேன். பத்திரிகையில் நியூஸ் வாசித்தா என் கண்கள் அதை வாசிக்கும், என் மனதில் தோன்றும், இருதயத்தில் அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். எந்த ஒரு சம்பவத்துக்கும் இருதயத்திலேருந்து ஜெபம் பரலோகத்துக்கு போய்கொண்டே இருக்கும். காரில் பிரயாணப்பட்டு போனால் ஒரு ஊரை கிராஸ் பண்ணால் அந்த ஊருக்காக 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த ஊரில் எழுப்புதல் வரணும், இந்த ஊரில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும், இந்த மக்களை வஞ்சிக்கிற ஆவிகள் அழிக்கப்படணும், இந்த ஊரில் இருக்கிற சபைகள் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வரணும். ஒரு ஜெபம். ஒரு கிராமத்தை காரில் கிராஸ் பண்ணால் அந்த கிராமத்துக்காக இருதயத்தில் ஒரு ஜெபம். விமானத்தில் ஏறின உடனே விமானிகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும். ஆண்டவரே, உலகமெங்கு லட்சக்கணக்கான விமானிகள் இருக்காங்க, பைலட்ஸ். அவ்வளோ லட்சக்கணக்கான விமானம் பறக்குது. அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும், அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஒரு எழுப்புதல் வரணும். பைலட்ஸ் மத்தியில் ஒரு சின்ன ஜெபம். ஏர் ஹோஸ்டர்ஸ் வருவாங்கள, தண்ணி வேணுமான்னு கேட்டு. ஏர் ஹோஸ்டர்ஸ் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த சகோதரி மாதிரி எவ்வளோ ஏர் ஹோஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்க மத்தியில் எழுப்புதல் வரணும், இவங்கெல்லாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் அவங்களை தொடுங்க. யாரை பார்த்தாலும் உள்ளத்துக்குள்ளேருந்து ஜெபம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பழகி பாருங்க, 24 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. ரோட்டில் ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்களோட அடையாளத்தை வச்சே தெரிஞ்சிடும், இவங்க இன மக்கள். உடனே அந்த மக்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். இருதயத்திலேருந்து ஜெபம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்த உடனே ஆண்டவரே, காவல்துறையில் ஒரு எழுப்புதல் வரணும், காவலர்களெல்லாம் ரட்சிக்கப்படணும், அதில் லஞ்சம் வாங்குகிற பண ஆசையை எடுத்து போடும், அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதலை அனுப்பும். ஒரு ஜெபம். நீங்க எதை பார்த்தாலும் உங்கள் உள்ளத்திலிருந்து ஜெபம் வந்து கொண்டே இருக்கும். ஆவியானவர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்கு தான் கடைசி கால அபிஷேகம், ஜெப அபிஷேகம். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறீங்களா? ஸ்கூல்ல விடுறதுக்கு கண்ணு பார்த்தாலே இருதயத்தில் ஆண்டவர், இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படணும், இந்த குழந்தைகள்லாம் ரட்சிக்கப்படணும், இவங்க எல்லாம் அறிந்து கொள்ளணும், இந்த ஸ்கூலில் எழுப்பதில் வரணும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஜெபம் பண்ண, ஆண்டவர், இந்த கடை ஓனருக்காக ஜெபிக்கிறேன், வேலையாட்களுக்காக ஜெபிக்கிறேன், இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஜெபம். எதை பார்த்தாலுமே உள்ளத்திலிருந்து ஜெபம் வர ஆரம்பிச்சிடும். ஆவியானவர் அதை செய்ய ஆரம்பிச்சிருவார். அந்த அபிஷேகம். சரி, இதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்கள் கண்ணை திறந்து விழிச்சிருக்க வரைக்கும் ஜெபம் பண்ணுவீங்க. 24 மணி நேரம் எப்படி தூங்கும் போது எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? இல்லை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா தூங்கும் போது எப்படி ஜெபிக்க முடியும்? ரகசியம் சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்கள் இந்த மாதிரி எப்பொழுதுமே ஆண்டவரோட தொடர்பில், இயேசுவோட தொடர்பில் இருந்து பேசி 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 பழகி ஜெப அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, ராத்திரி படுக்க போகும்போது கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் படுப்பீங்க. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என் கூட இருந்தீங்க, தேங்க்ஸு, உமக்கு நன்றி, என் கூட இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்க போவீங்க. நீங்கள் நல்லா நித்திரை பண்ணுவீங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் நித்திரை பண்ணுவேன், என் ஆவி விழித்து கொள்ளும். உங்கள் சரீரம் நித்திரை பண்ணி ஓய்வு எடுக்கும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி விழித்து கொள்ளும்.
அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி விழித்துக் கொள்ளும், தேவனோடு பேசி கொண்டிருக்கும். சில சமயத்தில் நீங்களே பாருங்களேன், நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுக்க போயிருப்பீங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுக்க போயிருப்பீங்க. காலையில் எழும்பும் போதே நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே எழும்புவீங்க. அந்த அனுபவம் வந்திருக்குறா? அந்த அனுபவம் எனக்கு வந்திருக்குன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும், உங்களுக்கு இருக்குது அந்த அனுபவம். நீங்க இதை பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க தூங்கினாலும் உங்களுடைய ஆவி தேவனோடு தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருக்கும். காலையில எழும்பும் போது நீங்கள் ஜெபித்து கொண்டே எழும்புவீங்க. ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருப்பதை உணர முடியும். இதுதான் இனிமையான மகிமையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். உங்களால முடியும். அதுக்கு தான் இந்த அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம், ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். இந்த மாதிரி ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு வேணும், நான் 24 மணி நேரமும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எழுந்துருங்க எல்லாரும், தாகம் கொள்ளுங்க, விரும்புங்க. அதுக்கு அடித்தளம் தான் காலையில் எழும்பி 2 மணி நேரமாவது தனி ஜெபம் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 hours ஆவது தனியாக உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து பாடணும், வசனத்தை தியானிக்கணும். ஆண்டவர் நாங்கள் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் உங்களோட பேசும் வரைக்கும் வசனத்தை நல்லா தியானிக்கணும். வேத வசனத்தை கொண்டு பேசுவார். ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்தை நல்லா நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி கொள்ளணும். அப்போ எங்கே போனாலும் ஆண்டவர் கூடவே பேசுவார். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் கண்ணு திறந்திருக்கும், நீங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் கூட ஆண்டவர் பேசுவார். அந்த சத்தம் கேட்டிருக்கிற உங்களுக்கு, அந்த அனுபவம் பெற்றவங்க இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நிறைய பேர் இது ஒரு அனுபவம் தெரியாம இருக்கிறீங்க. நான் போயிட்டு இருந்தேன்னா என் உள்ளத்தில் யாரோ பேசினாங்க. அது யாரு? ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. உங்க கண்ணு திறந்திருக்கும், இருதயத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். எங்க போனாலும் 4 பேருக்கு மத்தியில் பேசிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். தொடர்பில் இருப்பீங்க. இயேசுவோட 24 மணி நேரமும் தொடர்பில் இருப்பது தான் இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம். இது பரிசுத்த ஆவியானவராலே சாத்தியம். அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இன்றையிலிருந்து நீங்க மணிக்கு 24 மணி நேரமும் ஜெபிக்க போறீங்க. இனிமேல் பிசாசுக்கு நடுக்கம் தான், இனி பிசாசுக்கு கலக்கம் தான். இந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா சாத்தானால நடமாடவே முடியாது, பிசாசால இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜெப அனுபவத்துக்குள்ள நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. எல்லா வலதுகர முயற்சிங்க, எல்லா கண்களை மூடுங்க, ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இந்த அனுபவத்தை தாரும். 24 மணி நேரமும் ஜெபித்து கொண்டே இருக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும். இது கடைசி காலம், வருகையின் காலம். நான் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஜெப அனுபவம் எனக்கு வேண்டும். உம்மோடு பேசிக்கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், ஜெப அபிஷேகம் எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க, கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இந்த அனுபவத்தை எனக்கு தாரும். இப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவம் எனக்கு வேண்டும். நான் 24 மணி நேரமும் என் இயேசுவோடு பேசிக்கிட்டே இருக்கணும். என் இயேசுவின் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதும் இயேசுவோடு, 24 மணி நேரமும் இயேசுவோடு. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, கடைசி கால அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம் இறங்கட்டும். இப்பொழுது ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ள இந்த ஜெப அனுபவம் உண்டாவதாக. 24 மணி நேரமும் ஜெபித்து கொண்டே இருக்கிற அனுபவம் எல்லாருக்கும் உண்டாவதாக. இப்பொழுது ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர் நிரப்பும், நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக, ஆட்கொள்ளுவீராக. இந்த அனுபவத்தை கொடுப்பீராக. இந்த ஆவிக்குரிய அபிஷேகம், இந்த ஜெப அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஆண்டவரே, இன்னொரு முறை, இன்னொரு முறை அந்த ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். கேளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தாகத்தோட கேளுங்க. எனக்கு இந்த அனுபவம் வேண்டும் ஆண்டவரே கேளுங்க. என்னோடு பேசுங்க ஆண்டவரே கேளுங்க. எப்பொழுது என் கூடவே நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆர்ப்பரித்த தோறீங்க. தேங்க்யூ. கவனிங்க. கடைசியா உங்களுக்கான நேரம். நான் ஜெபிக்க மாட்டேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க?
உங்களுக்கு வியாதி இருக்குதா? கண்ணில் சுக வேணுமா? கை வைக்கணும். காதில் சுக வேணுமா? கை வைக்கணும். கட்டிகள் இருக்குதா? லம்ஸ், தைராய்டு கட்டி, கேன்சர் கட்டி, அந்த இடத்துல கை வைக்கணும். எந்த இடத்துல வலி இருக்கிறவங்க கை வைக்கணும். உங்களுக்கு என்ன வியாதியில் இந்த சுகம் வேணும்? இருதயத்தில், லங்ஸில், அந்த இடத்துல கை வைக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்னா கவனிங்க, இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சுகமாக்குன்னு கேட்கக்கூடாது. சுகமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். 2 நிமிடம் துதிக்கணும். அற்புதம் நடக்க போகிறார். விடுதலை உண்டாக போகிறார். கை வைங்க, கை வைங்க, கண்களை மூடுங்க. 2 நிமிஷம்தான். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு பிரியமானதை நான் செய்தபடியால் எனக்கு அற்புதம் நடந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் வியாதி விலகி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கேன்சர் மறைந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆஸ்துமா விலகி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆர்த்ரைட்டிஸ் மறைந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் கிட்னி சுகமாக்கப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கிட்னி ஸ்டோன் மறைந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் எலும்புகளிலே சுகம் உண்டாகி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நரம்புகளிலே சுகம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். என் கால்களை பலப்படுத்தி நடக்க வைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். பக்கவாத வியாதி மறைந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். பயம் விலகி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை உண்டாகினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்து விட்டீர், சுகம் தந்து விட்டீர். இயேசுவே ஸ்தோத்திரம். உங்க பேர் என்ன? ரவி. ரவி. எங்கேருந்து வர்றீங்க? திருப்பூர். திருப்பூர்ல இருந்து. எங்க கட்டி இருந்தது? இந்த இடத்துல. நீங்க உங்க கணவரா? எவ்வளவு காலமா இருந்துச்சு? அவர் ஒரு 6 மாசமா இருக்கு. 6 மாசமா கட்டி கை வச்சா தெரியும். தெரியும் தெரியும். இப்ப ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? ஆமா. இப்ப என்னாச்சு? காணோம். கட்டிய காணோம். கர்ப்பப்பை இறங்கி இருக்குதுங்க. யூரின் போற இடத்துல வீக்கமா இருக்கு. ஆனா இப்ப இல்ல. இப்ப வரும்போது இருந்துச்சு, இப்ப இல்ல. 2 பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. எந்த காது வலிக்கும்? காது வலிங்க. காலையில வரும்போது காது அடைச்ச மாதிரி நல்லாவே இல்லைங்க. இங்க வந்து காதடைப்பில்ல நல்லா இருக்குது. விடுதலை நல்ல தெளிவா கேக்குது. 10 வருஷமா இந்த காதுல வலி, காது அடைப்போட வந்திருக்கிறாங்க. இப்ப நல்லா கேக்குது. காது வலி போய்விட்டது. உங்க பேர் என்ன? மேனகா. மேனகா. எந்த ஊரு? கோயம்புத்தூர் ஆலாந்துறை. ஓகே. இங்கதான். என்ன நடந்துச்சு உங்களுக்கு? எனக்கு இடது கையில ஷோல்டர்ல பெயின் இருந்துச்சு. ஒரு வருஷமாவே கட்டி இருக்கு இந்த கையில. பையனை குழந்தையை தூக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வலி. பயங்கரமான வலியா இருக்கும். வச்சுதான் சோறெல்லாம் ஊட்டிட்டு இருப்பேன். என்னால முடியாது. இப்ப என்ன நடந்துச்சு? ஆண்டவர் மேல என்னோட சரீரத்துல கை தொட்டுது. ஆண்டவருடைய கரம் தொட்டது. கரம் தொட்டது. தேவனுக்கே மகிமை. இப்ப இந்த கட்டி இல்ல. கையில தூக்கவே முடியாது. தூக்கவே முடியாது இந்த கையை. இயேசுவே வந்து தொட்டு விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அம்மாக்கு பேர் என்ன? வேலம்மாள். வேலம்மாள். என்ன உங்களுக்கு செஞ்சுச்சு? 10 வருஷமா வெடிப்புக்குன்னு. 10 வருஷமா காலில் வெடிப்பு இருந்தது. அந்த வெடிப்போட தான் வந்தீங்களா? வலியோட வந்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? வலி இல்ல. வெடிப்பெல்லாம் போயிட்டு 10 வருஷமா இருந்தது. வலியும் இல்லை, வெடிப்பும் இல்லை. கட்டியும் இல்லை. கட்டி இருந்துச்சா? கட்டி இருந்தது. கட்டி எவ்வளவு வருஷமா? அது 1 வருஷமா. 1 வருஷமா? அது இல்ல. கட்டியும் காணுமா? பாருங்க, எனக்கு எத்தனை அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். 40 வருஷமா எனக்கு பைல்ஸ் கட்டி இருந்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு கடவுள் பூர்ண சுகத்தை கொடுத்ததுக்கு 40 வருஷமா இந்த வியாதி போயிட்டு மூட்டா வலிக்கும். மூட்டு ஜாயிண்டா வலிக்கும். 1.5 வருஷமா? 1.5 வருஷம். இப்போ நீங்க பிரேயர் பண்றப்போ நம்புனேன். இதனால ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. நான் பாட்டுக்கு ஒரு அரைகுறையா தான் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ மனசார நம்புனேன். எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. எல்லா வலியுமே போயிடுச்சு. இது வரைக்கும் நொண்டி தான் நடந்துட்டு இருந்தேன். இங்க வரும்போது ஓடிதான் வந்து. உங்க பேர் என்ன? ஜனுஷியாவா? கழுத்துல என்ன இருந்துச்சு? கட்டி இருந்துச்சா? எவ்வளவு காலமா இருந்துச்சு? 2 வருஷமா? இப்ப ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணீங்களா? என்னாச்சு? மறைஞ்சிட்டு. கட்டி மறைஞ்சிட்டு. கழுத்துல இருந்த கட்டி
இந்த கை பக்கம் ஒரே வலி நெஞ்சு. டாக்டர் எல்லாம் கேட்டால் உனக்கு சளிதே இருக்குதுமா, வேற ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. சளிக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் அந்தந்த இதில் கை வைங்கம்மா அவங்க நோவில் அப்படின்னு சொல்லி கை வச்சு இந்த வீக்கமும் வத்திடுச்சு, கையை நல்லா தூக்க முடியும். வீக்கமும் வத்திடுச்சு, கையை தூக்க முடியுது. அல்லேலூயா சொல்லுங்க. 2 காதும் கேட்காதுங்க, காது ஓட்டிங்க. இப்போ டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுனாங்க. ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், நான் ஆண்டர்கிட்ட சொல்லிக்கிறேங்க, ஜெபம் பண்ணிக்கிறேனுங்க. இப்போ இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்க, காது மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, காதுக்கு நல்லா க்ளீனாக கேட்குதுங்க. 2 காதுமே கோடியான கோடி சோத்துறேன். 2 காதுமா காது கேட்குதுங்க. 30 வருஷமா? 30 வருஷமா வேலையாக இருக்குங்க சார். கேட்குதுங்க கேட்குதுங்க கேட்குதுங்க. 30 வருஷமா 2 காதுமே கேட்காதான். ஆண்டவர் காதை திறந்து விட்டார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 7 வருஷமா முழங்கால் வலி, அது எங்கே பார்த்துமே சரியாகல. ஆனால் காலையில் வரும்போது நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே ஸ்டெப் ஏற முடியாது, கால் மடக்க முடியாது, கூட ஏற முடியாது. இப்போ வலி போயிட்டு வலி இல்லை, ஸ்டெப்பில் நான் ஏறி. ஆமென். 4-5 வருஷமா எனக்கு தைராய்டு கட்டி இருந்துகிட்டே இருக்கும். அது எந்த நேரம் வலியாவே தான் இருக்குங்க. இப்போ ஜெபம் பண்ணதுக்கப்புறம் சரியாயிடுச்சுங்க. கட்டி இல்லை, வலியும் இல்லை. 5 வருஷமா அந்த கட்டியை காணவில்லை. கடைசியா ஒரு 2 நிமிடம் ஜெபம். நீங்களே கை வைங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது இப்போ கடன் பிரச்சனை மாறணும், பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும், வேலைக்கு வழி திறக்கப்படணும், படிப்பில் வெற்றி உண்டாகணும், குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும். அதுக்காக 2 நிமிடம் நீங்களே கை வைங்க. உங்கள் மேலே கை வைங்க. வியாதிப்பட்ட யாரையாவது கொண்டு வந்திருந்த அவங்க மேலே கை வைங்க. பிள்ளைகள் மேலே கை வைங்க. மனைவி மேலே, கணவர் மேலே கை வைங்க. 2 நிமிடம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்தீங்க, இப்போ எனக்கு செய்கிறீங்க, என்னை தொடுகிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். வேலைக்கு வழி திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். திருமண காரியம் வாய்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். குழந்தை செல்வத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. அடுத்த வருஷம் ஒரு குழந்தையோட வருவீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். குழந்தைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். உற்பவ கால திட்டத்தில் ஒரு குழந்தையை நீ அணைத்துக் கொள்ளுவாய். ஆண்டவர் என்ற வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அற்புதத்தை பெற்றுக்கொள்றீங்க. நன்றி ஆண்டவரே. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.